சரிங்களா? இதுலேயே டவர்னு இதோட அந்த பிராண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். பிராண்ட் ப்ரமோஷன் பண்ணல, யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன். இது சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆக சான்சஸ். 15 முட்டை, 1/2 கிலோ சுகர், தண்ணி ஜெல் போட்டு தண்ணி வாட்டரை ஊற்றி கலக்கப்படாது. என்ன மிஸ் பண்ணிக்கிறீங்க சார்? இதில் வந்து ஜெல்லி இது பவுல் வந்து கொஞ்சம் அடியில் வந்து டச் ஆக மாட்டேங்குது. சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜெல்லியும் அந்த ஜெல்லும் வந்து போட்டு இதில் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுரு. ஓகேங்களா? கேக் ஜெல்லும் வாட்டரையும். இல்லைன்னா என்ன ஆகும்னா இது வந்து அங்கங்கே அப்படியே கட்டி கட்டியாக நின்றும், மிக்ஸ் ஆகாமல். வெண்ணிலா எசன்ஸ் 2 மூடி 10 ml. சார் நம்ம பிளாக் கலராக ஒரு அறுபது ஊற்றலாமா? அந்த மாதிரி கையில் வந்து இன்னும் ஒட்டக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஒட்டுச்சுன்னா நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஜென்டில் ஹேண்டில் பண்ணணும். இப்போ நான் 2 வாட்டி தேய்ச்சி என் கையில் ஒரு மாவு ஒட்ட பாருங்க. ஓகே. இது எம்எல்ஏ வெட்டினா ஒத்துனா வெட்டுறேன். இன்னும் ஈஸியாக கணக்கு வைக்கணும்னா இந்த கேப் இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் எல்லா கேப் தான் வரும். இதில் வந்து ஒரு கேப் வந்து 3லேருந்து 4 முட்டை கணக்கு வச்சு 4 முட்டை போடுறீங்கன்னா இது ஒரு கேப் வெண்ணிலா எசன்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஈஸியாக எம்எல்லாம் தேவையில்லை. ஓகே சார். இதில் வந்து 4 முட்டைக்கு ஒரு கேப் போட்டால் கரெக்டாக இருக்கும். யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக சாப்பிட்ற டீ கேக் வந்து அது வேறு ரெசிபி. ஓகேங்களா? நார்மலாக வெண்ணிலா கேக் இருக்குல்ல, ஒயிட் கலர் பிளைன் கேக், அது வந்து அது வேறு ரெசிபி. அது வந்து ஃபேட் வரும். அதாவது ஃபேட் இந்த பட்டர் எதுனா யூஸ் பண்ணுவாங்க. கேக் ஃபேட் என்ன பட்டரு இதில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஃபேட் யூஸ் பண்ண மாட்டோம். வெண்ணிலா எசன்ஸ், மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிட்டு சுகர் ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆட் பண்ணிட்டு பிஸ்க்கு கொஞ்சம் ஒரு செகண்ட் இது மட்டும் இருந்து வந்து பாருங்க பக்கத்துல இருந்து. முட்டை வந்து 22 முட்டை, 1 கிலோக்கு 22 முட்டை. சுகர் 1 கிலோ, சுகர் 1 கிலோ, 22 முட்டை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் முட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதை 4 முட்டைக்கு ஒரு கேப் சொன்னேன். அந்த ரேஷியோவில் ஒரு 20 ml, அதுக்கும் 20 ml போட்டு 25 ml மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸ் 1 ml. இது வந்து பேஸ். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுன்னா கேக் ஃபேட்டு சுகர் போட்டு நல்லா இந்த அட்டாச்மெண்ட். இது வந்து பேடல்னு சொல்லுவாங்க. பேடல் PADDL பேடல். இது வந்து கேக் பிளேடுன்னு சொல்லலாம், பேடல்னு சொல்லலாம். நமக்கு எது இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பவுலில் இதில் வந்து ஃபஸ்ட்டு முட்டை சக்கரை போட்டு ஓட விட்டோம்ல, அதில் வந்து என்ன போடுறீங்கன்னா ஃபேட்டு சக்கரை போட்டு இதில் ஓட விடும். சக்கரை நல்லா கரைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எக்கு வந்து ஒன்றா ஆட் பண்ணணும். மொத்தமாக ஒரே டைமில் போடக்கூடாது. ஒன்றா போட்டால் என்ன ஆகும்னா டோட்டல் ஆகிடும். அதாவது புரிஞ்ச மாதிரி ஆகிடும். எதனாலனா முட்டை வந்து தண்ணி, வாட்டர் கண்டென்ட் இருக்குது, ஃபேட் வந்து ஆயில் இல்லை. ஸோ ரெண்டும் ஒன்றா சேராது. அதனால் திரிய சான்சஸ் தெரிஞ்சிடும், கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஆமாம். அதனால் ஒரு முட்டை போட்டு கொஞ்ச நேரம் ஓடுறதும், அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை, அதுக்கப்புறம் இன்னொரு முட்டை, ஒரு 2 முட்டையாக போட்டால் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது கூட வந்து அவங்க வந்து பைனாப்பிள் கேக் என்ன பண்ணுது, இதுதான் பைனாப்பிள் எசன்ஸ். ஒரு கேப்பு கலர் லைட்டாக எல்லோ கலர்.
பவுடர் வந்து 10 மைதா கிராம் 1/2 கிலோ, பேக்கிங் பவுடர் 10 கிராம். இப்போ இந்த கேக் 1:1 டீ கேக் சொன்னல, அதுக்கு வேணும்னாலும் நீங்கள் வேணும்னா மைதா இது பேக்கிங் பவுடர் 10 கிராம் போட்டு. ஓகேங்களா? வீடியோ எடுக்காங்கப்பா, ஷேர் பண்ணுவாங்க பார்க்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வச்சு இது பண்ணுங்க. ஆயில் வந்து நான் ஏன் மிஷின் போடணும், ரொம்ப நான் கையிலே எடுத்து கம்மியாக இருக்கிறதுனால கையிலே எடுத்துட்டேன். ஆயில் எதுலேருந்து எடுத்தீங்க பாலாஜி? யூஸ் பண்ண ஆயில் இங்கே இருந்து பாலாஜி கோல்டு வின்னர் ஆயில் 50 ml. 50 ml ஆயில். யூஸ்டு ஆயில் போடக்கூடாது, ஃப்ரெஷ் ஆயில் தான் போடணும். யூஸ்டு ஆயில் மிஷினில் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நேற்று உங்களுக்கு ஒரு ரெசிபி கொடுத்தேன்ல, அது பண்ணலாம். அந்த எக்கில் ரெட் வெல்வெட் போட்டோம்ல, அதுலேயே கலர் ஆட் பண்ணாமல் வெளியில் பேக் பண்ணி எடுக்கலாம். ஆனால் அது என்னென்னா இந்த மாதிரி ரைஸ் ஆகி வராது, ஃப்ளாட்டாகவே இருக்கும். நீங்கள் ஒரு கேக் பண்ணணும்னா அந்த மாதிரி 3 தனித்தனியாக பண்ணி அதுக்கப்புறம் இதுனா போட்டால் நல்லா ரைஸ் ஆகி வரும். கமர்ஷியல் பர்பஸ்க்கு இதுதான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை பாட்டில் இல்லை, சின்னதாக ஒரு இது. உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது, கேக் வந்து நல்லா வந்திருக்கா இல்லை எப்படி ரொம்ப ஓவராக பீட் ஆகிடுச்சா அப்படின்ட்டு தெரிஞ்சுன்னா நம்ம வடை மாவை செக் பண்ணுற மாதிரி தான். தண்ணியில் போட்டிங்கன்னா மிதக்கும், தண்ணியில் போட்டால் மிதக்கும், உள்ளே இறங்காது. இறங்கக்கூடாது. வடை எப்படி செக் பண்ணும்? உளுந்து அரைச்சி தண்ணியில் விட்டா மிதக்கும்ல. சார் இப்போ மாவை மிஸ் பண்ணல, அப்படியே வருமா சார் கேக்கு? புரியல. மைதா மாவை மிஸ் பண்ணுவீங்க? போட்டவே மைதா தான். நீங்க எங்க கேள்வி தான் கேக்குறீங்க, பார்க்கவே இல்லையே. மொட்டை ஆச்சு, நீங்க பாத்துங்க சார். மைதா மாவு போட்டு இறக்கியாச்சு. மைதா மாவு போட்டோடி அந்த மிஷினில் மைதா மாவு போட்டாங்க, போட்டோடி இறக்கி போட்டாங்க. அதில் தான் சக்கரை போட்டாங்க போய் அதை நான் பார்க்கவே இல்லை சார். வீடியோ புரியாது. நான் முட்டை தான் வச்சுக்கிறேன். நாங்கள் சக்கரை முட்டை அடிக்கணும். அச்சம் ஆமாம். எசன்ஸ் எல்லாம் ஊற்றிடணும். ஆமாம், ஊற்றுறியோ? முட்டையை மாவு போட்டாரு. இதை வலிச்சு போடாதீங்க. போட்டிங்கன்னா என்ன, இது நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோம். அது கீழே போய் அப்படியே தங்கிட்டு கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் கல்லுக்கெல்லாம் ஆகிடும். யாரும் சொல்ல மாவு போட்டு ஒரே ஆகிட்டா, ஒரே ஆட்டா. அம்மா இந்த மிஷின் வந்து அமேசானில் 6000 ரூபா 5500 ரூபாய் இருக்குது. அதாவது இந்த மிக்சிங் பண்ணுற மெத்தடில் இருக்குது. சரிங்களா? இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 கிலோ இருக்கும். இல்லை இது மட்டும். அதே மாதிரி இன்னொரு ஒரு இது கேக் ஷாப்பில் வந்து மோஸ்ட்டாக இவங்க போகிற எல்லா கேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ரிங்கு கணக்கில் தான் வைப்பாங்க. ஸ்பாஞ்ச் எடுத்து அது 350 கிராம். ஆனால் ஒரு 1/2 கிலோ கேக் பண்ணோன்னா 350 கிராம் ஸ்பாஞ்ச் வெயிட் இருக்கணும், 150 கிராம் க்ரீம் இருக்கணும். அப்படி தான் பண்ணணும். ஆனால் கடைகள் எப்படி பண்ணாங்கன்னா ரிங்கு கணக்கு வச்சுருப்பாங்க. ரிங்குனா இப்போ இந்த மோல்டு இருக்குல்ல, இது வந்து ஸ்கொயர் மோல்டு. இதுலேயே ரவுண்டு வருதுல்ல, ரவுண்டு ரிங் வந்து 1/2 கிலோவுக்கு 6 இன்ச்சு, 1 கிலோவுக்கு 7 போடலாம், 8 போடலாம். ஓவன் வந்து ஹீட் பண்ணிட்டு தான் கேக் வைக்கணும். அப்போ தான் வந்து கேக் நல்லா வேகும். 180 கேக்கு ரெடி. வெண்ணிலா கேக். ஆகா மைதா யூஸ் பண்ணக்கூடாது.
நம்ம சென்சரி மைதா தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் நார்மலாக நம்ம பேக்கரியில் வந்து வேலை செஞ்சு சும்மா உட்காந்து சார் பார்க்குறோம். அதனால எனக்கு செஞ்சுட்டே இருக்கிறது ஒரு சார் நீங்கள் வந்து இதுமாரி பேக்கெட் வச்சுக்கிறீங்களா? அங்கே கற்றுக் கொடுக்க போவீங்களா சார்? நான் கிளாஸ் எடுக்கிறேன். கிளாஸ் மட்டும் தான் எடுப்பீங்க. இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும்னா எவ்வளோ சார் ஃபீஸ் ஆகும்? இல்லை இல்லை கேட்டரிங் படிக்கிறதுக்கு போகிறீங்களா? எவ்வளோ ஆகும் கேட்குறேன். கேக் நல்லா கற்றுக்கணும்னா தெரியுங்க. இல்லை இல்லை போடுங்க போடுங்க. காலேஜ் காலேஜ் இதுமாரி இந்த மகளிர் நீங்கள் எடுப்பாங்க. அது வந்து இவங்க இன்ஸ்டியூட்ல குழுக்கு எடுக்கிறாங்க. அது எப்படின்னா சென்னை மண்டலம் மட்டும்தான் வருவாங்க. எல்லா ஊர்லேருந்தும் கூட மாட்டாங்க. சென்னை மண்டலத்தில் இருக்க இது எல்லாருமே வந்து அப்போ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கிடையாது சார், சென்னை மட்டும் தான். நாங்கள்லாம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஆகிட்டோம். இவங்க அப்போ சென்னை எங்கிட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க, ரீல் விட்டுக்கிறாங்க. எங்களது பார்டர்ப்பா, எங்களுக்கு அந்த ரோடு வந்து சென்னை, நாங்கள் இந்த ரோடு வந்து ஆமாம் லாஸ்ட்டு. ஆமாம் நீங்கள் வீடு எங்கே இருக்கீங்க? ஐயோ சென்னையிலேருந்து அவங்க வந்துருப்பாங்களாம் சார். இல்லை 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 ஓடுது. அது உள்ளே வந்து கட்டாக ஷேப் அதே மாதிரி பஃப்புக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷேப் ஸ்கொயராக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ தான் வேஸ்டேஜ் வந்து கம்மியாக வரும். சரியா? அந்த பவுலுக்கு வாஷ் பண்ணியாச்சா? அதில் பைப்பிங் போட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த இதில் இப்படி ஹோல்ஸ் பண்ணால் அது உங்களுக்கு